விருதுநகர் மாவட்டத்தில் மா விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மா விவசாயிகளுடன் செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பகுதி பட்டாசு தொழிலாக இருக்கக்கூடிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் பெரும்பாலும் விவசாயம் நிறைந்த பகுதியாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், பத்திராயிருப்பு பகுதி என்பது அதிக அளவு விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் தென்னை, நெல் மற்றும் மாங்காய் விவசாயம் என்பது அதிக அளவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மாங்காய் சீசன் என்பது துவங்கி இருக்கிறது. ஆனால் தற்பொழுது மாங்காய் சீசன் துவங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாங்காய் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வருடந்தோறும் கடந்த ஒரு சுமார் 4 முதல் 5 வருடங்களாக தொடர் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த நாணம் என்பவர் இருந்து அவனை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தற்போது விருதுநகர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் விவசாயம் இருக்குது, தற்போது மாங்காய் சீசன் துவங்கி இருக்குது, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க? பத்திராயிருப்பு, கான்சாபுரம், கூமாப்பட்டி, மம்சாபுரம், சேத்தூர், சிவகிரி இந்த பகுதியில் அதிகமான மேற்கு தொடர்ச்சி மலை அதிகமான மாமரங்கள் உள்ளது. இந்த மாமரத்திற்கு பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது, கூலி அதிகமாகிவிட்டது. அதனால் மாங்காயினுடைய விலை மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மாங்காய் வாங்க மாட்டுக்காங்க. அதனால் விவசாயிகள்லாம் ரொம்ப அவதிப்படுறோம். இல்லை, இப்போ மாங்காய் வாங்கணும்னா என்ன காரணத்துக்காக நீங்கள் இப்போ விலை எவ்வளோ போகுது, நீங்கள் எவ்வளோ செலவழிங்க, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவுன்னு இருக்கும்ல, அப்படி எவ்வளோ செலவழிக்கிறீங்க, எவ்வளோக்கு விலை போகுது, எதன் காரணமாக அந்த மாங்காய் வாங்க மாட்டேங்கிறாங்க? ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 15,000 20,000 செலவாகிடுது. ஆனால் ஏக்கருக்கு 20,000 கூட வருமானம் வரமாட்டுக்கு. மாங்காய் விலை இல்லாமல் போகுது. இந்த பகுதியில் ஒரு கொள்முதல் நிலையம் கவர்மெண்ட் நிலையம் ஆரம்பித்தாங்கன்னா எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கம்மியாக இருக்கும், விலைக்கு விற்கிறதுக்கு அங்கே மதுரை ஓய்வு வரும்போது எங்களுக்கு செலவு அதிகமாகுது. அதனால் இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து செய்யணும்னு வேண்டிக்கிறோம். இல்லை, இப்போ இந்த பகுதி இப்போ கிலோவுக்கு எவ்வளோ விற்பனை செய்கிறீங்க, அதை எவ்வளோக்கு எடுத்துகிட்டு கொள்முதல் செய்கிறாங்க, எவ்வளோக்கு வாங்கிட்டு போகிறாங்க? கிலோ 15 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அதில் புடுங்கூலி கிலோவுக்கு 3 ரூபா 4 ரூபா ஆயிடுது செலவு. டிரான்ஸ்போர்ட்டு 2 ரூபாய்க்கு மேலே வந்துடுது. அப்போ எங்களுக்கு கிடைக்கிறது பாதி கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தற்போது விவசாயிகள்கிட்ட கொள்முதல் செய்யாது மாங்காய் சீசன் வாங்காததுக்கு காரணம் அவங்க இயற்கை முறையில் விவசாயம் செய்யலை. பழுக்க வைக்கிறது அந்த மருந்து தெளித்து பழுக்க வைக்கிறதுனால தான் மக்கள் மதியத்தில் ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? கல்லுங்க சார், முன்னதே கார்பரேட் கல் வச்சாங்க. இப்போ எத்தலாளுங்கிறது உணவுத்துறையிலே பரிந்துரைக்கப்பட்டது. அதை மக்கள்கிட்ட தேவையில்லாமல் ஒரு தண்ணியில தான் தண்ணி குடிக்கும் போது அவுத்தாளவுது. கடைசியில் பார்த்தா மாங்காயை குறை சொல்லிடுறாங்க. இப்போ தற்போது அரசுக்கு நீங்கள் இறுதியாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உங்கள் மாங்காய் விவசாயி சார்பாக என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நிரந்தரமான ஒரு விலை வைக்கணும். இந்த பகுதியில் ஒரு பழ கம்பெனி மாதிரி ஒரு ஜூஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும். இதை எதிர்பார்க்குறோம். தாங்கள் கடந்த 4 முதல் 5 வருடங்களாக மாங்காய்க்கு தொடர் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும், இந்த பகுதியில் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஒரு மாங்காய் அதாவது ஜூஸ் போடுவதற்கான ஒரு கம்பெனி அரசு ஏற்படுத்தினால் தங்களுடைய வாழ்வாதாரமானது கேள்விக்குறியாமல் இருக்கும் என இப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து செய்தியாளர் ஜெயலானி.